இனி இரக்கத்திற்கு இடமில்லை, போர் தொடங்குகிறது என ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். போர் தொடங்குகிறது, இனி யூதர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது என்று ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பால் உச்சகட்ட பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்திய நிலையில் சமரசத்திற்கு இடமில்லை என அவர் பதிவிட்டிருக்கிறார். ஆங்கிலம், பார்சியை தொடர்ந்து ஹூப்ரு மொழியிலும் போர் அறிவிப்பை வெளியிட்ட அயத்துல்லா அலி கமேனி. மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் இணைந்திருக்கிறார். கவியரசன், இனி இரக்கத்திற்கு இடமில்லை, போர் தொடங்குகிறது என ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் கவியரசன். வணக்கம் பிரகாஷ். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என குற்றம் சாட்டி சில நாட்களுக்கு முன்பு அந்த நாடு மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் G7 மாநாட்டில இருந்து பாதியில வெளியேறிட்டாரு. அது மட்டுமல்ல, ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருந்தாரு. அதே போல அந்த ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் பதுங்கியிருக்க இடம் கூட ஈஸியான டார்கெட் தான். நாங்க நினைச்சா அவர் அவர் மேல தாக்குதல் நடத்தி அவரை கொல்ல முடியும். ஆனா நாங்க இப்ப அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அப்பாவி மக்கள் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்த நாங்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு. அதே போல இஸ்ரேலும் தாக்குதல் நாங்க தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இத்தகைய நிலையில தான் அயத்துல்லா அலி கமேனி எக்ஸ் தளத்துல ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனி இஸ்ரேலுக்கு இரக்கம் காட்ட மாட்டோம், போர் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இஸ்ரேலை பயங்கரவாதிகள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக பலம் வாய்ந்த தாக்குதலை நாம் நடத்துவோம், இது நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்கிறாரு. ஹீப்ரு மொழியில பதிவை வெளியிட்டிருக்கக்கூடிய கமேனி இதற்கு முன்பாக பார்சி, ஆங்கிலம் அந்த மொழிகள்லையும் இதே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து ஹீப்ரு மொழியிலையும் அதை வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. அதுல டெல் அவீவ் நகர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல பட்டா 1 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல்ல இந்த பட்டா 1 ஏவுகணை பயன்படுத்தப்படுவது இதுதான் முதல் முறை. ஆனா கடந்த ஆண்டு இந்த மாதிரி தாக்குதல் நடந்த போது 12க்கும் மேற்பட்ட பட்டா 1 ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல ஈரான் வீசியிருந்தாங்க. ஆனா இந்த முறை இப்பதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் துல்லிய தாக்குதலுக்கும் வேகத்துக்கும் பேர் போனது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதை ஏவுன பிறகு கூட அதோட டைரக்ஷனை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஏவுகணைய இஸ்ரேல் மேல ஈரான் தாக்கி வீசியிருக்கிறாங்க. இதுல அந்த டெல் அவீவ் நகரத்துல இருந்த கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட எச்சரிக்கை, இதெல்லாம் பொருட்படுத்தாம அயத்துல்லா அலி கமேனி நாங்க முழு வீச்சுல இந்த தாக்குதலை தொடர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இரு நாடுகளுக்கு இடையே மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலேயே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டை காரணமாக பொருளாதார பாதிப்பு, கச்சா எண்ணெய் விநியோகத்துல பாதிப்பு, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு உலக நாடுகள் நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து இதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். கவியரசன், போர் தொடங்குகிறது அப்படின்ட்டு அயத்துல்லா அலி கமேனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் நிலையில வேறு எந்தெந்த நாடுகள்லாம் இந்த போர் சூழலால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவியரசன்? நிச்சயமாக பிரகாஷ். ஏன்னா பொதுவா பல்வேறு உலக நாடுகள் எண்ணெய்க்கு, கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அரபு நாடுகளை தான் நம்பி இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் விநியோகம் தற்போது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும் போது நிச்சயமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாதான் பல்வேறு நாடுகள் எண்ணெய்களை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த போர் காரணமாக அந்த
ஜலசந்தி வந்து மூடப்படும் அல்லது அங்கு தாக்குதல் நடத்தப்படலாம் என ஏற்கனவே தகவல் வெளியானது. அதனால அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நிச்சயமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, இரண்டு முக்கியமான நாடுகளுக்கு இடையில போர் நடக்கும்போது அந்த தாக்குதலின் எதிரொலி வந்து பொருளாதாரத்தில் தான் முதல்ல வரும். அதனால இந்த இரு நாடுகள் இடையே நிலைமை மேலும் மேலும் மோசமானால் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் கடந்த 3 ஆண்டுகளாக மோதலில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களுடைய போர் தொடர்பாகவும் அந்த தாக்கமும் பொருளாதாரத்தில் எதிரொலிச்சது. தற்போது இந்த பக்கம் ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொண்டால் இந்த மோதல் இன்னும் பெரிதாக மாறினால் நிச்சயமாக உலக பொருளாதாரத்துல அது எதிரொலிக்கும். அதனால எல்லா நாடுகளுமே பெருமளவு அந்த ஈரான் இஸ்ரேலோட யார் யாரெல்லாம் வர்த்தகம் பண்றாங்களோ அல்லது அந்த நாடுகளின் வழியாக தங்களுடைய பொருட்களை வந்து எடுத்துட்டு வர்றாங்களோ அப்படி போகக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து நிச்சயமாக பாதிப்பை சந்திக்கும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.